போன தடவை தான்ப்பா எங்க குறி தப்பிருச்சு. இந்த தடவை தப்பவே தப்பாது. சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் கூட நாங்க இந்தியாவ வீழ்த்துவோம். இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஏ டீம் மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 265 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்டின்னா, பரவால்ல இது ஒரு டீசென்ட்டான டார்கெட் தான். இந்தியா மட்டும் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்ரீலங்கா, நாங்களும் வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அவங்களும் 265 ரன் வந்து எடுத்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, டை ஆயிருச்சு இந்த மேட்ச்சு. சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிருச்சு. சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா பேட்டிங்ல பட்டைய கிளப்பி 16 ரன் வந்து எடுத்தாங்க. நம்ம இந்தியன் டீமுக்கு 17 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஆனா நம்மனால அவ்வளோ ரன்ன வந்து எடுக்க முடியலங்க. 10 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது ஸ்ரீலங்கா வின் பண்ண வேண்டிய மேட்ச் தாங்க. ஏன்னா, ஸ்ரீலங்காக்கு கடைசி ஓவர்ல 5 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா, சமர விக்ரமா ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, மனுஷன் நான் மேட்ச வின் பண்ணி குடுத்துட்டு தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு, நங்கூர மாரி நின்னுருந்தாரு. அதுலயும் வந்து பாவம் அவருக்கு வந்து இன்ஜுரி வேறங்க. இன்ஜுரியா இருந்தா கூட நான் நின்னு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாருங்க. அவர்னால ரன்னோட கூட வந்து முடியல. ஆனா, கடைசி ஓவர் பவுலிங் போட்ட அர்ஷத் கானு, சமர விக்ரமா வந்து போல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பால்ல 2 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. சரி எப்படியும் வந்து ஸ்ரீலங்கா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி பால்ல வந்து ஒரே 1 ரன் மட்டும் தாங்க வந்து ஸ்ரீலங்கானால எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் டை ஆயிருச்சு. அதுல கூட கடைசி பால்ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி வந்து போய்க்கிட்டு இருக்கு. என்னன்னா, லெக் பைஸுக்கு 1 ரன் வந்து குடுத்தாங்க. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் என்ன மல்லு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எப்படி நீங்க வந்து 1 ரன் குடுக்கலாம்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாட் அட்டெம்ப்ட் பண்ணவே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி லெக் பைஸ்க்கு 1 ரன் குடுக்கலாம்? நீங்க நியாயப்படி 1 ரன் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பார்த்தாங்க. ஆனா என்னதான் சண்டை போட்டாலும் அம்பயர் வந்து 1 ரன் குடுத்துட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் டை ஆயி சூப்பர் ஓவர் வரைக்கும் போயி, ஸ்ரீலங்கா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலே ஸ்ரீலங்காக்கு தேவையான வெற்றி தாங்க. ஏன்னா போன மேட்ச்லயே அவங்க இந்தியா கூட வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா கடைசி வரைக்கும் போராடி, கடைசியில இந்தியா பவுலிங்ல மாஸ் காட்டி, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தடவ நாங்க விடமாட்டோம். போன தடவ தோத்ததுக்கு சரியான பதிலடிய குடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவ அதுக்கு தகுந்தாப்புல வந்து மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு திக் திக் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.